நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரை தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டுகள் வீசியும் கலைத்ததால் தலைநகரமே போர்க்களமாக மாறியது. நீட் தேர்வு முறைகேடு, இனாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் கல்வி முறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இன்று நாடாளுமன்றத்தை நோக்கி சலோ ஜன்சாத் என்ற பெயரில் பேரணி நடத்த அந்த கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. இதனையடுத்து அசம்பாவிதங்களை தவிர்க்க 163 தடை சட்டத்தை டெல்லி முழுவதும் காவல்துறையினர் அமல்படுத்தி கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை நோக்கி போராட்டக்காரர்களை பேரணியாக சென்றனர். அப்போது நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி முன்னேற முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது தடைகளை மீறி முன்னேற முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதுடன் கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்தினர். மேலும் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகளையும் வீசினர். மேலும் போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதில் மாணவர்கள் பலரது மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. இதனால் டெல்லி நாடாளுமன்ற வளாக சாலையை போர்க்களமாக காட்சியளித்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அதிரடி படையினரின் தாக்குதலால் இளம் பெண்கள் உள்ளிட்ட பலரும் காயமடைந்தனர். மேலும் ஒரு ஓரமாக நின்ற மாணவரை போலீசார் மாறி மாறி காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற சுற்றுப்பகுதிகளில் இணைய சேவை முடக்கப்பட்டதுடன் நாடாளுமன்ற வாயில்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும்